ஹலோ மக்களே, இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணியை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கிராணி ஃப்ரீசர்னா சும்மா அந்த ஃப்ரீசர் இது வச்சு பண்ணுறதில்ல. கிராணி ஃப்ரீஸ் பண்ணியாச்சுன்னா அதோட அது நம்மளை தொற்றது நம்ம எஸ்கேப் ஆகிற வரைக்கும் அது தொற்றது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கிராணி கேக்குள்ளே போயிடலாம். இது வந்து 1-2 வாட்டி நீங்கள் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு டைம் இல்லைனால ஹைட் கிராணி வர வச்சு கிராணி வர வெயிட் பண்ணேன். To play hide and seek. எனக்கு கிராணி வந்துடுச்சு. அது கிராணி வந்து டக்குறதுன்னா அந்த உள்ளே போயிட்டு முதல் ரவுண்டில் நான் தோற்றுறேன். அதே மாதிரி கிராணி உங்ககிட்ட வர வைங்க. நீங்க நல்லா ஃபாஸ்டா அந்த கட்டில உள்ள போயிட்டு வெளில வர்றோம். அப்ப அது தானா பூசும். பாருங்க எனக்கு கிராணி வருது. அது கிட்ட வரணும், நிக்கணும். அது நம்ம கிட்ட வந்து மூணாவது ரோடு மக்களே. இதில் எப்படியாச்சும் நான் ஜெயிச்சு காமிச்சிடுறேன். சாரி மக்களே, எனக்கு ஆட் வந்துச்சு. இருங்க, நான் திருப்பி உள்ள போகிறேன். என்கிட்ட டைம் இல்லாதனால உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நம்ம எஸ்கேப்புக்கு நான்
இனி அது நமக்கு எதுவும் பண்ணாது. கிட்டத்தட்ட நீங்கள் மாதத்துக்கு இதோட எவ்வளோ வேணால் சத்தம் போட்டாங்க பாருங்க. பாருங்க சவுண்டு போட்டேன்னா ஆனால் கிராணி அங்கே தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டை விட்டு எஸ்கேப் பண்ணிட்டு அப்படி தான் இருக்கும். சரிங்க மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் பார்ட்டியும் போடுறேன். பாய்.